மது போதையில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவரை வெட்ட பாய்ந்த பரோட்டா மாஸ்டர். பிரச்சனைக்கு பிறகு திண்டுக்கல்லுக்கு குடியேறிய குடும்பம். பரோட்டா மாஸ்டரை தீர்த்து கட்ட ஓராண்டாக காத்திருந்த கும்பல். சொந்த ஊருக்கு திரும்பியவரை இரவு பகலாக கண்காணித்த கொலையாளிகள். பணி முடிந்து வீடு திரும்பியவரின் தலையில் கல்லை போட்டு கொன்ற கொடூரம். பரோட்டா மாஸ்டரை கொலை செய்த கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நள்ளிரவு 10 மணி இருக்கும். பொதுமக்கள் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால கரும்பாலை கிராமமே வெறிச்சோடி இருந்திருக்கு. அந்த கிராமத்துல உள்ள ரோட்ல இசக்கி முத்துங்கிறவரு நடந்து போயிட்டு இருந்தப்ப மின்னல் வேகத்துல பைக் ஒன்று வந்திருக்கு. அதுல இருந்து கீழே இறங்கின 3 பேரு இசக்கி முத்துக்கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க. அடுத்த நொடியே இசக்கி முத்துவை அடிச்சு கீழே தள்ளின அந்த கும்பல் கீழே கடந்த பெரிய கல்லை எடுத்து அவர் தலையிலேயே போட்டு கொன்னுட்டாங்க. இசக்கி முத்து உயிரிழந்து கிடந்ததை பார்த்த அதே கிராமத்தை சேர்ந்த நபர் ஒருத்தர் அவருடைய மனைவி மணிமேகலைக்கும் ஊர்க்காரங்களுக்கும் தகவலை சொல்லியிருக்காரு. விஷயத்தை கேட்டு பதறிப்போன மணிமேகலை சம்பவ இடத்துக்கு ஓடி வந்து, இந்த கிராமத்துக்கு வர வேண்டாம்னு பல முறை சொன்னனே, நீ என் பேச்ச கேட்டையான்னு அவரோட உடலை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அப்போ ஊர்க்காரர் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்லி இருக்காரு. உடனே ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அப்புறம் உன் கணவனுக்கு எதுவும் முன்பகை இருக்கான்னு மணிமேகலை கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணாங்க. அதுல என் கணவன் சாவுக்கு இதே கிராமத்தை சேர்ந்த உதயகுமார், பழனியப்பா, காளிதாசுங்கிற 3 பேர் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த 2 பேரோட போன் நம்பரையும் ஊர்க்காரங்க கிட்ட இருந்து வாங்கின போலீஸ் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல அவங்க செல்போன் சிக்னல் ஆரப்பாளையம் பகுதியை காட்டியிருக்கு. உடனே கொலையாளிகளை தேடி ஆரப்பாளையத்துக்கு போயிருக்காங்க போலீஸ். போலீஸை பார்த்ததும் உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் இந்த 3 பேரும் தப்பி ஓட பார்த்திருக்காங்க. ஆனா அவங்கள சுத்தி வளைச்சு பிடிச்ச போலீஸ் அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிறது தெரிய வந்திருக்கு. மதுரை கரும்பாலை பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி முத்து. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த மணிமேகலை அப்படிங்கிற பெண்ணும் 1 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இசக்கி முத்து கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. இவர் மேல பல அடிதடி கேஸும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு நாள் இசக்கி முத்து தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்து மது அருந்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த வழியா போன உதயகுமாரை கூப்பிட்ட இசக்கி முத்து சிகரெட், ஹன்ஸ் பேக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. இதுக்கு உதயகுமார், நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்னு கேள்வி கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அதனால ஆத்திரமடைஞ்ச இசக்கி முத்து, பொடி பையன் நீ என்னையவே எதிர்த்து பேசுவியான்னு வீட்டில இருந்த அரிவாளை எடுத்துட்டு உதயகுமாரை வெட்டுறதுக்கு வெளியே வந்திருக்காரு. ஆனா சுதாரிச்சுக்கிட்ட உதயகுமார் இசக்கி முத்துக்கிட்ட சிக்காம எப்படியோ தப்பிச்சு போயிட்டாரு. அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு போன உதயகுமார் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அண்ணன் பழனியப்பா, நண்பன் காளிதாஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால 3 பேரும் இசக்கி முத்து மேல கொலை வெறியில இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர் மேலையும் அடிதடி கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. கணவனோட நடவடிக்கையை பார்த்து பயந்த போன மணிமேகலை இனி இந்த ஊர்ல இருந்தா பிரச்சனை பெருசா ஆயிரும்னு பயந்து குடும்பத்தோட திண்டுக்கல்லுக்கு குடி போயிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் கழிச்சு இசக்கி முத்து தன்னோட மனைவி கிட்ட கரும்பாலை கிராமத்துக்கே போயிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மணிமேகலை அதெல்லாம் வேண்டாம், நாம இங்கேயே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மனைவியோட பேச்ச காதுல வாங்காத இசக்கி முத்து மனைவியை சமாதானப்படுத்தி சொந்த ஊருக்கே அழைச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் மாட்டு தாவணியில் உள்ள புரோட்டா கடையில இசக்கி முத்து வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இசக்கி முத்து சொந்த ஊருக்கு திரும்பினதை தெரிஞ்சுக்கிட்ட உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் அவரோட நடமாட்டத்தை டெய்லி கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அதை பத்தி தெரியாத இசக்கி முத்து
வழக்கம் போல தனியா வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு மனைவிக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு இசக்கிமுத்து. அப்போ அங்க மது போதையில பைக்ல வந்த உதயகுமார், பழனியப்பா, காளிதாஸ் இசக்கிமுத்து கிட்ட வாக்குவாதம் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழே கிடந்த பெரிய கல்லை எடுத்து இசக்கிமுத்துவோட தலையிலேயே போட்டு இருக்காங்க. இதுல தலை நசுங்கி அதிக ரத்தம் வெளியேறி இசக்கிமுத்து சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க உயிரிழந்துட்டாரு. விசாரணையில கொலையாளிங்க யாருன்னு தெரிஞ்சதால போலீஸ் அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.